இது பாருங்க, ஆக்குற எண்ணம் அழிக்கிற எண்ணம் எல்லாம் கடவுளுக்கு தான் இருக்கணுமே தவிர நமக்கு இல்ல. மகாலிங்கத்துக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது எங்களுடைய பூர்வீக சொத்து மட்டும்தான், அவரோட அழிவு இல்ல. அப்படி அவர் அழிஞ்சுதான் எங்களுக்கு எங்க சொத்து கிடைக்கணும்னா அப்படி ஒரு சொத்தை தேவையில்லை. கேஸ் நீங்க முதல்ல வித்ட்ரா பண்ணுங்க. வீட்டுக்கு வெளியில நெருப்பு வச்சா வீடு மட்டும் தான் எரியும். நாம வீட்டுக்குள்ள நின்னு நெருப்பு வச்சா நம்மளும் சேர்ந்து தான் எரிவோம். ஏற்கனவே பண்ண பாவத்தினாலதான் குழந்தை பிறக்கலன்னு சொன்னீங்க. கோயிலுக்குள்ளான ஏறி இறங்கினாலதான் மறுபடியும் குழந்தை பிறந்ததுன்னு சொன்னீங்க. தெரியாம பண்ண பாவத்துக்கு எவ்வளவு பெரிய தண்டனைனா, தெரிஞ்சு பண்ண பாவத்துக்கு என்ன தண்டனை கிடைக்கும்னு யோசிச்சு பாத்தீங்களா? தயவு செஞ்சு உங்க பழி வாங்குற எண்ணத்தை விட்டுடுங்க. என்ன மன்னிச்சிருக்கோமா மேடம்? ஆத்திரமும் பழி வாங்குற உணர்ச்சியும் என் கண்ணை மறைச்சிடுச்சு. கேஸ பொறுத்த வரைக்கும் நானும் அனந்தகிருஷ்ணனும் நேர்மையா தான் வாதாடணும். நியாயமா உங்களுக்கு என்ன தீர்ப்பு வருமோ அதுதான் வரப்போகுது. நான் மகாவை அழிக்க நினைச்சது உண்மை. அதுக்கு உங்களையோ உங்க கேஸையோ நான் யூஸ் பண்ணவே இல்லை. அந்த மகாவோட நம்பர் 2 அக்கௌண்ட வாங்கி நான் அவரை பழிவாங்க நினைச்சேன். அதுக்காக என் நண்பர் அனந்தகிருஷ்ணனை பயன்படுத்திக்கிட்டேன். ஆனா இப்ப நீங்க அட்வைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்னோட எண்ணத்தை மாத்திக்கிட்டேன். என்னால மகாலிங்க ஐயருக்கு எந்த பாதிப்பும் வராது. ஆனா உங்களுக்கு உங்க அம்மாவுக்கு அவர் செஞ்ச துரோகத்துக்கு அந்த ஆண்டவங்கிட்ட அவர் பதில் சொல்லியே ஆகணும். நிச்சயமா சொல்லுவார். அதுக்காக நீங்க கேஸ வாபஸ் வாங்க வேண்டாம். அம்மா மேடம், உங்களையும் உங்க அம்மாவையும் அவர் இவ்வளவு கொடுமைப்படுத்தியும் அந்த மகாலிங்கத்துக்காக நீங்க இறக்க போறீங்க பாருங்க. உண்மையிலேயே நீங்க நல்லா இருப்பீங்க மேடம். நீங்களும் பரத்தும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டு சௌரியமா வாழணும் மேடம். மை அட்வான்ஸ் விஷஸ்.